ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 8 டிசம்பர் 2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டி ஷிஃப்ட் 3ல கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க 27 நவம்பர்ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு இதுல கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான பேட்ச், அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who among the following was appointed as the Deputy Governor of the RBI in May 2025? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டெபுட்டி கவர்னரா 2025ல யாரை வந்து நியமிச்சிருக்காங்க? ஓகே, 2025 மே மாதத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக பின்வருவனவர்களில் யார் நியமிக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனம் குப்தா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who won the 2025 French Open men's single title? 2025 பிரெஞ்சு ஓபன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? கர்லஸ் ஆல்கரஸ் இல்லனா கரோலஸ் ஆல்கரஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்? ஓகே, கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. 180 நாடுகள்ல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 96வது இடத்துல இந்தியா இருக்கு. அடுத்த கொஸ்டின். இஃப் ஹைட் ஆஃப் an object is doubled, its gravitational potential energy also dash. இதுதான் கொஸ்டின். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட்டை வந்து டபுள் பண்றோம் அப்படின்னா அதோட நிலையாற்றல் என்னவாகும்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? சோ நமக்கு நிலையாற்றலுக்கான ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? mgh தெரியும். எம்ங்கிறது பொருளோட நிறை, ஹச்ங்கிறது ஹைட். அப்ப இப்ப ஹைட்டை மட்டும் நாம என்ன பண்றோம்? 2h மாத்துறோம். ஹைட்டை மட்டும் 2 மடங்கா மாத்துறோம். 2h மாத்துறோம். அப்படி மாத்தும் போது நிலையாற்றல் நமக்கு என்ன கிடைக்கும்? mg into 2h கிடைக்கும். இந்த 2 அங்க முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா 2mgh கிடைக்கும். அப்ப PE நிலையாற்றல்ங்கிறது நமக்கு என்னது? mgh. அப்ப ஹைட்டை 2 மடங்கு மாத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 2 டைம்ஸ் நிலையாற்றல்னு கிடைக்குதா? அப்ப 2 மடங்காகும். ஒரு பொருளின் உயரம் ரெட்டிப்பாக இருந்தால் அதன் நிலையாற்றல் வந்து என்னவாகும்? ரெட்டிப்பாகும். இதுதான் கொஸ்டின். அதே மாதிரி மாச நம்ம டபுள் பண்றோம்னாலும் நிலையாற்றல் வந்து என்னவாகும்? டபுள் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். சக்தி எக்ஸசைஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சக்தி எக்ஸசைஸ் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ்? சோ எந்த 2 நாடு? இந்தியா அண்ட் பிரான்ஸுக்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் என்னது? சக்தி. இப்போ 2025ல உள்ள எடிஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th எடிஷன். ஓகே, சக்தி பயிற்சிங்கிறது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். சோ இப்போ நடந்த 2025 ஜூன் 18 இருந்து ஜூலை 1 2025 வரைக்கும் நடந்தது பாத்தீங்கன்னா 8வது எடிஷன். ஓகே, எங்க வச்சு நடந்திருக்கு அப்படின்னா பிரான்ஸ்ல. ஓகே, லா கவல்ரி. ஓகே, சோ அது எந்த ஏரியாங்கிறதையும் பாத்துக்கோங்க. சோ எங்க நடந்திருக்கு? இப்ப இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில அப்படின்னா இந்த 2 நாட்டுல ஏதாவது ஒரு பிளேஸ்ல தான் நடந்திருக்கும். அப்ப இந்த சக்தி எக்ஸசைஸ் 2025 8வது பதிப்பு எங்க நடந்திருக்குன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லா கவல்ரி. ஓகே, சோ இங்க தான் நடந்திருக்கு. நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. சக்தி பயிற்சிங்கிறது இந்தியாவுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் இடையிலான 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான் என்னது? இந்த சக்தி. ஓகே, 2025ல உள்ளது 8வது பதிப்பு. ஓகே, பிரான்ஸோட லா கவல்ரியில வந்து இது நடந்திருக்கு. ஓகே, சோ எங்க நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். which of the following element is more reactive than copper? பின்வரும் எந்த தனிமம் தாமிரத்தை விட அதிக வினைத்திறன் கொண்டது? சோ எது கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது தாமிரம் காப்பரை விட அதிக வினைத்திறன் கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா துத்தநாகம். ஓகே, ஜிங்க்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். குயிக் லைம் ஆன் ரியாக்ஷன் வித் வாட்டர் கிவ்ஸ். ஓகே, சோ சுண்ணாம்பு, விரைவான சுண்ணாம்பு குயிக் லைம்னு சொல்லுவோம். கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். கால்சியம் ஆக்சைடு வந்து வாட்டர் கூட வினை புரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கால்சியம் ஆக்சைடு வாட்டர் கூட வினைபுரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும்.
ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஆப்ஷன் பி. CaO கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குயிக் லைம்னு சொல்லுவோம். இது வாட்டர் கூட வினைபுரியுது. H2O கூட வினைபுரியுது. வினைபுரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? CaOH ட்வைஸ். ஓகே, ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்கும். ஓகே, CaOங்கிறது குயிக் லைம், வாட்டர் கூட வினைபுரியுது. உங்களுக்கு என்ன கிடைக்குது? CaOH ட்வைஸ், அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு இல்லைன்னா ஹைட்ரேட்டட் லைம் வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. author of the author of India 5000 years of history on the subcontinent. ஓகே, சோ இதோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, யாரு அப்படின்னா அட்ரி ட்ரஸ்கி. ஓகே, அடுத்து which one among the following statements with respect to the atomic number of an atom is correct? ஒரு அணுவின் அணு எண் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சோ கொடுத்திருக்க இதுல ஆப்ஷன் பாருங்க. சோ இதுல எதுல கரெக்டா கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதோட அட்டாமிக் நம்பருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். நம்பர் ஆஃப் protons is same as atomic number. Okay, அடுத்த question. RBI mandated the extension for the extreme interbank call money market. Okay, so ஏற்கனவே call money market பாத்தீங்க அப்படின்னா 9 AM ல இருந்து 5 PM இருந்துச்சு. ஸோ அதை இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 9 AM ல இருந்து 7 PM மாத்திருக்காங்க. எப்ப இருந்துன்னா ஜூலை 1 2025 இருந்து. ஓகே, இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஜூலை 1 2025 இருந்து RBI வந்து கால் மணி மார்க்கெட் எந்த டைம்ல இருந்து எந்த டைமா மாத்திருக்காங்க? ஏற்கனவே 5 மணி வரை இருந்ததை இப்போ 7 மணி வரையா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. Okay, the primary location for genetic process essential for reproduction in eukaryotic cell is நியூக்ளியஸ். ஓகே, யூகேரியாட்டிக் செல்ல இனப்பெருக்கத்துக்கான அந்த இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்கருவுல தான் நடக்கும். ஓகே, சோ அந்த உட்கருவுல தான் என்ன இருக்கும்னா செல்லோட அந்த குரோமோசோம்கள் DNA எல்லாமே எங்க இருக்கும்? அந்த உட்கருவுல தான் இருக்கும். ஓகே, யூகேரியாட்டிக் செல்களில் இனப்பெருக்கத்துக்கான அந்த செயல்முறை எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல நடக்கும், உட்கருல வந்து நடக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one does not burn with flame? எது? Charcoal. Okay, who did Antim Bengal defeat in the bronze playoff at the World Championship 2025? 2025 உலக சாம்பியன்ஷிப்பில் வெண்கல போட்டியில் ஆன்டிம் பங்கல் யாரை தோற்கடித்தார்? ஓகே, யாரை வந்து தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்மா ஜோனா. ஓகே, இவங்களை தோற்கடிச்சுதான் அவர் வந்து என்ன வாங்கியிருக்காரு? பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்த கொஸ்டின். மெண்டல் சூஸ் டேஸ் பிளான்ட். ஓகே, மெண்டல் வந்து தன்னோட ஆராய்ச்சிக்கு, மெண்டலை வந்து நாம என்ன சொல்லுவோம்? ஃபாதர் ஆஃப் ஜெனிடிக்ஸ், மரபியலின் தந்தைன்னு சொல்லுவோம், ஜார்ஜ் கிரிகோர் மெண்டல். ஓகேவா, சோ அவரை வந்து சுருக்கமா மெண்டல்னு சொல்லுவோம். அவர் தன்னோட ஆராய்ச்சிகள் எல்லாத்துக்குமே தேர்ந்தெடுத்த செடி எது? பட்டாணி செடி. ஓகே, இதுதான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மேபி அடுத்த ஷிப்ட்ல அவர் எதுக்காக நிறைய செடிகள் இருக்கும்போது பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. மெண்டல் பட்டாணி செடிகளை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா அது கிட்ட பாத்தீங்கன்னா வித்தியாசமான குணங்கள் ஒன்னு ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. ஹி ஹேட் ஆட் லுக்கிங் குவாலிட்டிஸ். ஓகேவா, சோ அந்த செடிகள்ல வந்து குவாலிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்ததுனாலதான், வித்தியாசமான குணங்கள் இருந்ததுனாலதான் அந்த செடியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. மெண்டல் தன்னோட ஆராய்ச்சி ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பட்டாணி செடியில தான் பண்ணுவாரு. சோ நெட்டையான செடிகளையும் குட்டையான செடிகளையும் கலப்பினம் பண்ணும்போது அதுக்கு அவுட்புட் என்ன வருது, சோ இந்த மாதிரி பார்ப்பாங்க. இல்லைன்னா ரெண்டுமே குட்டையான செடிகளை இது பண்ணும்போது அவுட்புட் என்ன வருது, அந்த மாதிரி பாப்பாரு இல்லையா. சோ மெண்டலோட அந்த ஆராய்ச்சியில ஓகே, அவர் பெரும்பாலும் பண்ணது பாத்தீங்கன்னா பட்டாணி செடியில தான் தன்னோட ஆராய்ச்சியை பண்ணிருக்காரு. வெஸ்ட் பெங்கால் அனௌன்ஸ்ட் எ கிரீன் வால் ப்ராஜெக்ட் டு கிரியேட் அன் 800 கிலோமீட்டர் ஃபாரஸ்டட் பேரியர் அலாங் இட்ஸ் பார்டர் வித் டேஷ். ஓகேவா, சோ யாரு கூட அந்த பார்டரை இது பண்ணிருக்காங்க? ஜார்க்கண்ட் கூட. ஓகே, யாரு? வெஸ்ட் பெங்கால். when a light ray passes from a rarer medium to a denser medium dash because the light ray bends towards the normal. ஒரு ஒளிக்கதிர் பாத்தீங்கன்னா அரிதான ஊடகத்திலிருந்து அடர்த்தியான ஊடகத்திற்கு செல்லும் போது டேஷ், ஏனெனில் ஒளிக்கதிர் இயல்பை நோக்கி வளைகிறது. இதுல வந்து ஒளி விலகல் கோணத்தை விட நிகழ்வு கோணம் வந்து என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து என்னவா இருக்கும்? இன்சிடென்ட் ரேயோட ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் ரெஃப்ராக்ஷன் ரேயோட ஆங்கிள். ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் கார்பன்? கார்பனோட இணைதிறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்பனோட இணைதிறன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. கார்பனோட இதை பிரிச்சோம் அப்படின்னா K கூடு, L கூடு, M கூடு. ஓகே, லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த M ஷெல்ல பாத்தீங்க அப்படின்னா 4 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். அதை வச்சுதான் கார்பனோட இணைதிறன் வந்து நம்ம என்ன சொல்றோம்? 4ன்னு சொல்றோம். ஓகேவா, சோ கார்பனோட இணைதிறன் எத்தனை? 4. அடுத்த கொஸ்டின். த PM மித்ரா பார்க். கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. PM மித்ரா பார்க் இன் மத்திய பிரதேஷ் இஸ் லொகேட்டட் இன் டேஷ். எங்க இருக்கு? தார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகே, த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பிகம் half in a daughter cell by the process of. ஒரு மகள் செல்லில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக மாறுவதற்கான செயல்முறையை என்ன சொல்றோம்? மியாசிஸ் செல் பகுப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
In a concave mirror, when the object is placed at infinity, which of the following applies to the image? ஒரு குழியாடியில் பொருள் முடிவிலியில் வைக்கப்படும் போது பின்வருவனவற்றுள் எது பிம்பத்திற்கு பொருந்தும்? ஓகே, சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான தலைகீழான ரொம்ப சிறிய பிம்பம் வந்து கிடைக்கும். ரியல் இன்வெர்டட் ஹைலி டிமினிஷ்டு இமேஜ் அட் த ஃபோக்கஸ். ஓகே, March 26, 2025, DRDO and Indian Navy successfully conducted a crucial flight test of the indigenously developed vertically launched short-range surface-to-air missile, அதாவது VLSR-SAM from the dash. ஓகேவா, ஸோ எங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திப்பூர் ஒடிஷால. ஓகேவா, யாரு? டிஆர்டிஓவும் இந்திய நேவியும் இந்த VLSR-SAM, அதாவது வெர்டிகலி லான்ச்டு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். வெர்டிகலி, இதோட எக்ஸ்பான்ஷனும் எக்ஸாம்ல கேட்பாங்க. VLSR-SAM. ஓகே, இதை யாரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்டிஓவும் இந்திய நேவியும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடிஷால. ஓகே, சந்திப்பூர் கோஸ்ட் ஒடிஷால. ஓகே, சோ யாரு? டிஆர்டிஓ இந்திய நேவி. என்ன டெஸ்ட் பண்ணிருக்காங்கிறத பாருங்க. VLSR-SAM அப்படின்னா என்னன்னா, வெர்டிகலி லான்ச்டு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். என்ன மிசைல டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதோட நேம் வந்து பாத்துக்கோங்க. VLSR-SAM. இது என்ன மிசைல்னு கேட்பாங்க. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸா, இல்ல சர்ஃபேஸ் டு ஏரா, இல்ல ஏர் டு ஏர் மிசைலானோ எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்தே 4 விதமா கொஸ்டின் கேட்கலாம். யாரு யாரும் இதை நடத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்டிஓவும் இந்திய நேவியும். அந்த மிசைலோட நேம் என்னன்னு கேட்கலாம். VLSR-SAM. அது என்ன மிசைல்னு கேட்கலாம். சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகே, எங்க நடத்தி இருக்காங்க அப்படின்னா, ஒடிஷால. ஒடிஷால ஸ்பெசிபிக்கா சொன்னோம்னா சந்திப்பூர் ஒடிஷா. ஓகேவா, சோ தமிழ் மீடியமுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். மார்ச் 26, 2025 அன்று டிஆர்டிஓவும் இந்திய கடற்படை வந்து உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட செங்குத்தாக ஏவப்பட்ட குறுகிய தூர தரையிலிருந்து வான் ஏவுகணை, அதான் VLSR-SAM சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல எங்க சோதனை பண்ணிருக்காங்க அப்படின்னா, சந்திப்பூர் ஒடிசாவுல. ஓகே, அடுத்த கொஸ்டின். The leaves of Mimosa pudica. ஓகே, மிமோசா புட்டிகானா தொட்டாச்சினிங்கி செடி இருக்கு இல்லையா, அந்த இலைய தொட்டோனே அது ஏன் மடங்குது, அதை தொட்டோனே ஏன் சுருங்குது, அதான் கொஸ்டின். ஓகே, the leaves of Mimosa pudica, இதுதான் அந்த தொட்டாச்சினிங்கியோட அறிவியல் பெயர். ஆன் டச்சிங் பிகாஸ். மிமோசா புடிக்கா இலைகள் தொடும்போது தொங்குவதற்கு காரணம் இல்ல மடங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த இலைகள்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரஷர் காரணமா தான் அது என்ன ஆகுது, அந்த இலைகள் வந்து தொட்ட உடனே சுருங்கிருது. ஓகே, அடுத்த கொஸ்டின். பிரைமரி ரெக்யர்மெண்ட் ஃபார் சவுண்ட் டு டிராவல். ஓகே, சவுண்ட் ஒலி வந்து பயணம் பண்றதுக்கு என்ன தேவை? ஒரு மெட்டீரியல் மீடியம் வந்து தேவை. அது சாலிடாவும் இருக்கலாம், லிக்யூடாவும் இருக்கலாம், கேஸாவும் இருக்கலாம். ஒலி பயணிக்க முதன்மையாக தேவைப்படும் ஒரு ஊடகம் எது? ஒரு ஊடகம் வந்து தேவைப்படுது. அது திரவ வாயு ஊடகமா இருந்துச்சு அப்படின்னா ஒலி வந்து பயணிக்க முடியும். ஓகே, த ஏரியா அண்டர் எ வெலாசிட்டி டைம் கிராஃப் கிவ்ஸ். ஓகே, வெலாசிட்டி திசை வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையில நீங்க ஒரு படம் வரைகிறீங்க, ஒரு கிராஃப் வரைகிறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சியா இருக்கும். ஏன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். அப்ப வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இடையில ஒரு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா அது எதை டினோட் பண்ணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சியை டினோட் பண்ணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். which of the following statement about double displacement reaction is correct? இரட்டை இடப்பெயர்ச்சி வினைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சோ இதுல வந்து என்ன ஆகும்? 2 வினைகளுக்கு இடையே அயனிகள் வந்து பரிமாற்றப்படும். அப்படிதானே? சோ 2 இதுக்கு இடையில என்ன ஆகும்? அயனிகள். இப்போ சோடியம் குளோரைடு வந்து H2SO4 கூட வினை புரியுது அப்படின்னா சோடியம் சல்பேட் HCl. சோ 2 இது இடப்பெயர்ச்சி அடையுது. இந்த SO4 என்ன ஆகும்? இந்த சோடியம் கூட சேர்ந்துக்கிடும். இந்த Cl வந்து என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்துக்கிடும். அப்போ நமக்கு 2 இது இடப்பெயர்ச்சி ஆகுதா? அதனாலதான் இதை வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த அயனிகள் வந்து என்ன ஆகுது? பரிமாற்றம் நடக்குது இங்க. அப்ப இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ் பிட்வீன் 2 ரியாக்டன்ஸ். ஓகேவா, 2 வினைகளுக்கு இடையே அயனிகளின் பரிமாற்றம். அடுத்த கொஸ்டின். QS ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2026 யாரு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கா? இந்தியாவுல யாரு ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா IIT டெல்லி. ஓகே, QS ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா IIT டெல்லி. ஆசிய கண்டத்துல பார்த்தோம் அப்படின்னா அது 59வது இடத்துல இருக்கு. ஓகேவா, QS ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது IIT டெல்லி. ஆசியா லெவல்ல பார்த்தோம், ஆசிய கண்டத்துல பார்த்தோம் அப்படின்னா 59வது இடத்துல இருக்கு.
QS ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை 2026. இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் IIT டெல்லி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெல்லி இருக்கு இல்லையா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியாவுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆசிய கண்டம் வச்சு பார்க்கும்போது 59வது இடத்துல இருக்கு. ஓகே, சோ அடுத்து இந்தியாஸ் இந்தியன் ஆர்மிஸ் அமோக் ஃபரி இன்டகிரேட்டட் ஃபயர் பவர் எக்ஸசைஸ் வாஸ் ஹெல்ட் இன் டேஷ் ராஜஸ்தான். இந்திய ராணுவத்தின் அமோக் பியூரி ஒருங்கிணைந்த துப்பாக்கி சூடு பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா ராஜஸ்தானோட தார் பாலைவனத்துல நடந்திருக்கு. இதோட PDF எல்லாமே உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல டேட் வைஸா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து அடுத்த ஷிஃப்ட் போறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ரயில் ஆபரேஷன்ஸ் கமாண்ட் சென்டர் வாஸ் இனாகிரேட்டட் இன். சோ ஆசியாவில் மிகப்பெரிய ரயில் செயல்பாட்டு கட்டளை மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? எங்க அப்படின்னா சபர்மதி, குஜராத்ல திறக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, ஜப்பானோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர், உமன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சானே தகைச்சி. சனே தகைச்சி. ஓகே, இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர், அதுவும் ஜப்பானோட முதல் பெண் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா, முதல் பெண் பிரதமர். ஜப்பானோட முதல் பெண் பிரதமர் யாருன்னா சனை தகைச்சி. ஓகே, சனை தகைச்சி ஃபர்ஸ்ட் உமன் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான். ஓகே, அடுத்து as per the recent ஸ்வச் சர்வேஷ்கான் ரிப்போர்ட் 2025 எந்த சிட்டி வந்து மோஸ்ட், அதாவது டர்ட்டியஸ்ட் சிட்டின்னு கேட்டிருக்காங்க. எந்த சிட்டி வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு, டர்ட்டியஸ்ட் சிட்டின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை தான் டர்ட்டியஸ்ட் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அதுல வந்து 1 மில்லியன் பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க மதுரையில. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லுத்தானியா, தேர்ட் பிளேஸ்ல தான் சென்னையே இருக்கு. டர்ட்டியஸ்ட் சிட்டி வந்து எதுன்னு சொல்லியிருக்காங்க, மதுரைன்னு சொல்லியிருக்காங்க. 4th பிளேஸ்ல ராஞ்சி, 5th பிளேஸ்ல பெங்களூரு, 6th வந்து தன்பாத், அதுக்கப்புறம் ஃபரிதாபாத், அதுக்கப்புறம் மும்பை 8th, ஸ்ரீநகர் 9வது, டெல்லி வந்து 10வது இடத்துல இருக்கு. அப்ப டர்ட்டியஸ்ட் சிட்டில ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? மதுரை. ஓகே, அடுத்து இந்தியாஸ் அபிஷியல் என்ட்ரி ஃபார் த ஆஸ்கார்ஸ் 2026 98th அகாடமி அவார்ட் இன் த ஹிந்தி பிலிம். ஆஸ்காருக்கு என்ட்ரான இந்தியன் பிலிம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹோம் பவுண்டுன்னு சொல்லக்கூடிய ஹிந்தி பிலிம் தான் என்ன ஆகிருக்கு, ஆஸ்காருக்கு இந்தியாவில இருந்து என்ட்ரு ஆயிருக்கு. ஓகே, இந்தியா ஹேஸ் கேரிட் அவுட் த சக்சஸ்ஃபுல் லான்ச் ஆஃப் இன்டர்மீடியேட் ரேஞ்ச் டேஸ் மிசைல் ஃப்ரம் எ ரயில் பேஸ்டு மொபைல் லான்ச்சர் சிஸ்டம். ஓகே, ரயில்ல வச்சு ஏவப்பட்ட அந்த இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அக்னி பிரைம். ஓகே, அடுத்த கொஸ்டின். மலேசியா லான்ச் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் AI பவர்ட் பேங்க். அதோட AI பவர்ட் பேங்கோட நேம் என்ன? ரைட் பேங்க். இந்த ரைட் பேங்கை யாரு லான்ச் பண்ணிருக்காங்கன்னா மலேசியா லான்ச் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட்ல உள்ள கரண்ட் அஃபேர். ஓகே, இந்தியன் நேவி கண்டக்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் பைலேட்டரல் மெரிடைம் எக்ஸசைஸ் நேம்ட் மைதன். ஓகே, சோ மைதன் எக்ஸசைஸ் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான நேவி எக்ஸசைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையில. ஓகே, எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சீல வந்து நடந்திருக்கு. ஓகே, எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கடற்படை பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்தன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையில. Dash became the first Indian male cricketer to take up 100 wickets in T20 International during Asia Cup 2025. யாரு? ஹர்ஷிப் தீப் சிங். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஹர்ஷிப் தீப் சிங் ஆசிய கோப்பையின் போது T20 சர்வதேச போட்டிகளில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய ஆண் கிரிக்கெட் வீரர் யாரு அப்படின்னா ஹர்ஷிப் தீப் சிங். ஓகே, அடுத்து குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியாவின் பிளேஸ் என்ன? இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 38வது இடத்துல இந்தியா இருக்கு. அடுத்து PM மித்ரா பார்க் ஆர் பில்ட் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்னாகிரேட்டட் இன். PM மித்ரா பார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டேட்ல வந்து இன்னாகிரேட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க இன்னாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா தார், மத்திய பிரதேசத்துல. ஓகே, which medal did India win in 2025 விமென்ஸ் ஹாக்கி ஏசியா கப்? போன ஷிஃப்ட்ல கேட்டது. ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின் தான். ஷிஃப்ட் 2ல எப்படி கேட்டிருந்தாங்க, யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கோல்டு யாருன்னு கேட்டிருந்தாங்க. கோல்டு யாரு? சைனா. தேர்ட் ஷிஃப்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, வெள்ளி யாரு வாங்கியிருக்காங்க, செகண்ட் யாரு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், அதான் ப்ரீவியஸ் ஷிஃப்ட் அனலைஸ் பண்ணிட்டு போனோம். ஓகே, which medal did India win in the 2025 விமென்ஸ் ஹாக்கி ஏசியா கப்? இந்தியன் விமென்ஸ் ஹாக்கி டீம் வந்து என்ன வாங்கியிருக்காங்க, சில்வர் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தது யாரு, சைனா வந்து கோல்டு வாங்கியிருந்தாங்க. அது எங்க நடந்துச்சு, சைனால தான் நடந்துச்சு. ஹாங்சோ, சைனாவில் இருக்கக்கூடிய ஹாங்சோல தான் இந்த 2025 மகளிர் ஹாக்கி ஆசிய கோப்பை வந்து நடந்திருக்கு. அதுல நம்ம இந்தியா பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி வந்து வாங்கியிருக்கோம். யாரு வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா சீனா வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். நெவர் அலோன் AI பவர்டு மென்டல் ஹெல்த் ஆப் வாஸ் லான்ச்டு பை. நெவர் அலோன் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் டெல்லி, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெல்லி, இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்டது தான் ரிப்பீட் ஆயிருக்கு.
Government of Gujarat declared 2025 as the year of urban development. 2025 year of urban development அப்படின்னு சொல்லியிருக்க அந்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். குஜராத் வந்து என்ன பண்ணிருக்காங்க 2025 நகர்ப்புற மேம்பாட்டு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ 2025 நகர்ப்புற மேம்பாட்டு ஆண்டாக அறிவித்த மாநில அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஓகே, அடுத்த கொஸ்டின். Who is the author of the book Operation Sindoor, the untold story of India's deep strikes inside Pakistan? Operation Sindoor, the untold story of India's deep strikes inside Pakistan என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லெப்டினன்ட் ஜெனரல் KJS தில்லியன். ஓகேவா? ஸோ அவரோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டில்லி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லெப்டினன்ட் ஜெனரல் KJS தில்லியன். ஓகே, அடுத்த கொஸ்டின். அக்கார்டிங் டு இந்தியா சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட் டேஷ் ஹேட் த லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ பெர்த். எந்த ஸ்டேட்ல வந்து லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1000 ஆண்களுக்கு 899 பெண்கள் மட்டுமே இருக்காங்க நியூ பெர்த்ல. ஓகேவா? சோ எங்க? ஜார்க்கண்ட்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். அட்வால் சிவாக்ஸ். ஓகே, அட்வால் சிவாக்ஸ். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்சினோட நேம். ஓகே, இந்தியா டெவலப்டு அட்வால் சிவாக்ஸ் ஒரு வேக்சினோட நேம். இந்த வேக்சின் வந்து யாரு டெவலப் பண்ணிருக்காங்கன்னா இந்தியா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்தியா டெவலப்டு அட்வால் சிவாக்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டிஜீனியஸ் மல்டி ஸ்டேஜ் மலேரியா வேக்சின். சோ இது என்ன வேக்சின் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேரியா வேக்சின். ஓகேவா? சோ அப்போ அந்த அட்வால் சிவாக்ஸ்ங்க கூடிய வேக்சினை டெவலப் பண்ணிருக்கிறது யாருன்னா நம்ம இந்தியா தான். சோ இது மலேரியாவுக்கான வேக்சின். 28th National Conference on E-Governance since 2025 began. சோ எங்க? விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். 2025ஆம் ஆண்டு 28வது தேசிய மின் ஆளுமை மாநாடு எங்கு தொடங்கியது அப்படின்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசத்துல தொடங்கியிருக்கு. The mascot for the 11th Asian Aquatic Championship. சோ அதோட மஸ்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜல்வீர். இது ஒரு லயன். ஓகே, ஏசியாட்டிக் லயன். 11வது ஆசிய நீர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான அந்த சின்னம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜல்வீர். பைராபி சைராங். ஓகே, பைராபி டு சைராங் ரயில்வே லைன் கனெக்ட்ஸ். ஓகே, பைராபி சைராங் ரயில்வே லைன் எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைராபி இது வந்து அஸ்ஸாமோட பார்டர். சைராங்ங்கிறது ஐஸ்வால். இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது தான் இந்த பைராபி சைராங். பைராபி சைராங் வந்து அஸ்ஸாமையும் யாரையும் ஐஸ்வால் மிசோரத்துல இருக்கு இல்லையா அதையும் கனெக்ட் பண்ணுது. ஓகே, பைராபிங்கிறது அஸ்ஸாமோட பார்டர் தான் இந்த பைராபி. சோ இந்த பைராபியையும் மிசோரம்ல இருக்கக்கூடிய ஐஸ்வாலையும் கனெக்ட் பண்றது தான் இந்த ரயில்வே லைன் பைராபி டு சைராங் லைன். Where was India's first overseas Atal Innovation Center inaugurated by Union Educational Minister Dharmendra Pradhan? நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்தியாவில் முதல் வெளிநாட்டு அட்டல் புதுமை மையம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எங்கு திறந்து வைத்தார்னு கேட்டிருக்காங்க. ஐஐடி டெல்லி. ஓகே, சோ எங்க அப்படின்னா அபுதாபி UAE-ல வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஓகே, சோ எங்க வந்து அட்டல் இனோவேஷன் சென்டர். ஓகே, சோ குளோபல்லா அட்டல் இனோவேஷன் சென்டரை வந்து எங்க திறந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுதாபி UAE-ல திறந்திருக்கோம். World's first digital tribal university Adi Sanskrit was launched at the Bharat Mandapam dash Delhi. Okay, world's first digital tribal university எங்க லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னா டெல்லியில. உலகின் முதல் டிஜிட்டல் பழங்குடி பல்கலைக்கழகமான ஆதி சமஸ்கிருதம் வந்து இந்தியாவோட புது டில்லியில வந்து அதாவது பாரத் மண்டபத்துல வந்து லான்ச் பண்ணிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி inaugurated Semicon India 2025. ஓகே, செமிகான் இந்தியா 2025 இனாகிரேட் பண்ணவர் யாரு அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகே, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட் பேஸ்டு கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் இனாகிரேட்டட் இன். ஓகே, சோ எங்க இனாகிரேட் பண்ணிருக்கோம்? தமிழ்நாட்டுல. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் முதல் துறைமுக அடிப்படையிலான பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி திட்டம் எங்க தொடங்கி இருக்கோம்? தமிழ்நாட்டுல. இப்பதான் இங்கிலீஷ் மீடியம்ல பார்த்தோம். கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டுல தொடங்கி இருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். 21st எடிஷன் ஆஃப் யூத் அபியாஸ். ஓகே, யூத் அபியாஸ்ங்கிறது யாருக்கும் இடையிலான பயிற்சி? நம்ம இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் இடையில. ஓகே, வாஸ் ஹெல்ட் அட் எங்க நடந்திருக்கு? அலாஸ்கா, யுஎஸ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டிஜீனியஸ் சிப். ஓகே, இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த சிப்போட நேம் என்ன? விக்ரம் 3201. ப்ரீவியஸ் ஷிப்ல கேட்ட கொஸ்டின். ஹூ ஓன் த SAFF U17 விமன்ஸ் சாம்பியன்ஷிப் இன் 2025? யாரு? இந்தியா வந்து வின் பண்ணிருக்கோம். யாரை தோக்கடிச்சிருக்கோம்? பங்களாதேஷ தோக்கடிச்சிருக்கோம். எங்க நடந்திருக்கு அப்படின்னா பூட்டான்ல நடந்திருக்கு. ஓகே, பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா NIRF ரேங்கிங் 2025 ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் டேஷ். ஓகேவா? சோ இப்போ இதுல NIRF ரேங்கிங்ல பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்னு எந்த இன்ஸ்டிடியூட்டை இது பண்ணிருக்கோம்? உங்களுக்கு ஆப்ஷன்ல IIT டெல்லி, IIT பாம்பேன்னு வந்திருக்கும். சோ எந்த இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா IIT மெட்ராஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். சோனாலி மிஸ்ரா
Dash is the first woman to be appointed Director General of the Railway Protection Force. Previous shift ஓட question repeat ஆயிருக்கு. RPF ஓட Director General first woman Director General யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சோனாலி மிஸ்ரா. ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஹூ ஒன் த ஃபைனல் ஆஃப் த தூரந்த் கப் 2025? நார்த் ஈஸ்ட் யுனைடெட். ஓகேவா? அடுத்து வேர் ஹேஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரிமூவபிள் சோலார் பேனல் சிஸ்டம் பிட்வீன் ரயில்வே ட்ராக் பீன் கமிஷன்? இந்தியாவின் முதல் ரயில் பாதைகளுக்கு இடையில் அகற்றக்கூடிய சோலார் பேனல் அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. வாரணாசி, உத்தரப்பிரதேசத்துல தொடங்கியிருக்கோம். இந்தியாவோட 89th செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ரோஹித் கிருஷ்ணா. ஓகே, 89th செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாரு? ரோஹித் கிருஷ்ணா. அடுத்து தீம் ஆஃப் இந்தியாஸ் நேஷனல் ஸ்பேஸ் டே. நேஷனல் ஸ்பேஸ் டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரியப்பட்டா டு ககன்யான், ஏன்ஷியன் விஸ்டம் டு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். இதுதான் நேஷனல் ஸ்பேஸ் டே 2025க்கான தீம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ வந்து எந்த கண்ட்ரிய வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ருபல்லா ஃப்ரீ அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள். The WHO சவுத் ஈஸ்ட் ஏசியா ரீஜனல் ஆஃபீஸ் டிக்ளேர்ட் நேபாள் had officially eliminated ருபல்லா ஃப்ரீ. ஓகே, ருபல்லா ஃப்ரீன்னு நேபாள தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ருபல்லா ஃப்ரீன்னு நேபாள சொல்லியிருக்காங்க. அடுத்து வினர் ஆஃப் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025. ஓகே, மிஸ் யூனிவர்ஸ் 2025 யாரு அப்படின்னா மணிகா விஸ்வகர்மா. ஓகேவா? மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 வெற்றியாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிகா விஸ்வகர்மா. ஓகே, அடுத்து the 12th edition of the இந்தியா ஸ்ரீலங்கா நாவல் செலினெக்ஸ். ஓகே, செலினெக்ஸ்ங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான அந்த கடற்படை பயிற்சி. ஓகேவா? இது இப்போ 2025 எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது எடிஷன். இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலம்போ, ஸ்ரீலங்கால நடந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். த ஸ்டேட் தட் ரீசன்ட்லி டிக்ளேர்ட் கணேஷ் உற்சவ் எ ஸ்டேட் ஃபெஸ்டிவல். கணேஷ் உற்சவை மாநில விழாவாக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆகஸ்ட் 2025 இந்தியா சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்ட் அக்னி 5 இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் ஃப்ரம் டேஷ் ஒடிஷா. ஆகஸ்ட் 20, 2025 இந்தியா ஒடிசாவில் இருந்து அக்னி 5 இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை வந்து வெற்றிகரமாக சோதித்தது. ஓகே, ஆப்ஷன்ல இருந்தது பாத்தீங்க அப்படின்னா அக்னி 5 தான் ஆப்ஷன்ல இருந்துச்சு. அந்த மிசைலோட நேம். ஓகே, எங்க வச்சு சோதனை நடந்திருக்கு அப்படின்னா ஒடிஷால. ஓகே, Punjab became the first state to deploy DAS at the international border as a second line of defense with border security force anti-drone system. எல்லை பாதுகாப்பு படையுடன் இரண்டாவது வரிசை பாதுகாப்பாக சர்வதேச எல்லையில் ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்பை நிலைநிறுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ். இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஒவ்வொரு நாளும் குரூப் டில கேட்கக்கூடிய ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த அனாலிசிஸ் வீடியோவை கரெக்டா படிச்சுட்டு போங்க. நீங்க இன்னும் அடுத்தடுத்த ஷிஃப்ட் வரும்போது இதுல இருந்தே நம்ம அடுத்த ஷிஃப்ட்டுக்கு நிறைய கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக் படிக்கும்போது ஷுவரா சயின்ஸ் பிளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் சேர்த்து 10 கொஸ்டின் வரைக்கும் உங்களால அட்டன் பண்ண முடியும். அதனால 27 நவம்பர்ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவா படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் படிச்சுட்டு போக ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பிடிஎஃபா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட ஃப்ரீ மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே இதை உங்களுக்கு வீடியோவா உங்களுக்கு நம்ம பிளேலிஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர்பி குரூப் டி அனாலிசிஸ் இங்கக்கூடிய பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா டேட் வைஸா ஷிஃப்ட் வைஸா உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். அதுல நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ கரெக்டா அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க இந்த அனாலிசிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு எல்லா சப்ஜெக்டும் இதுல கவர் ஆகிரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். படிக்கிறதுக்கு வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். நீங்க என்ன படிக்கிறீங்களோ வார வாரம் அதை ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே நீங்க வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் படிச்சீங்கனாலே ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இப்ப ரீசெண்டா என்டிபிசி 2025க்கான செலக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்
இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு அக்சஸ் குடுத்துருவாங்க. 1 இயர்க்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. 1999 உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட், அதுக்கு படிக்கிறதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட்ன்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ரயில்வே அப்ளை பண்ணிட்டு, எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிட்டு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருப்பாங்க. சோ மறக்காம அவங்களுக்கும் நம்ம ஆப்ப பத்தின இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி நான் குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் படிக்கணும் மேம். லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏபிடிஎஃப் கோர்ஸ், குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட், எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ, வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.